வெல்கம் எவ்ரி ஒன். நம்ம இப்போ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனை பற்றி நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் என்னன்னா, இப்போ ஒன்னுங்கிறது ரேரர் மீடியம், 2 அப்படின்றது மீடியம், டென்சர் மீடியம் அப்படிங்கிற போது இது வந்து இன்டர்ஃபேஸ்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ இங்கே நார்மல் ட்ரா பண்ணுங்க. ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் நான் என்ன பண்ணுறேன், இன்சிடென்ட் ஆங்கிளில் டென்சர் மீடியத்துல இருந்து ரேரர் மீடியம் நான் பார்க்குறேன். அப்போ என்ன ஆகும், இப்படி போகிற அந்த ரே வந்து ஆக்சுவலா பெண்டிங் அவே ஃப்ரம் நார்மல் இப்படி போகுமா? சரி, அப்ப என்ன பண்ணணும், நான் இன்னும் கொஞ்சம் நான் ஆங்கிளை இன்க்ரீஸ் பண்ணணும். ஆங்கிளை இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும், இப்ப என்ன நடந்திருக்குன்னா ரிஃப்ராக்ஷன் இங்க நடந்திருக்கு. ரிஃப்ராக்ஷன் நடந்திருக்கும் போது இங்க பெண்டிங் அவே ஃப்ரம் நார்மல் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா டென்சர் மீடியத்துல இருந்து ரேரர் மீடியம் லைட் வந்து ரிஃப்ராக்ட் ஆகல, பெண்டிங் அவே ஃப்ரம் நார்மல், அதாவது இந்த நார்மலை விட்டு விலகி டிவியேட் ஆகி போகும். சரிங்களா? அப்ப என்ன பண்ண போறேன், இன்னும் ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் நான் இன்க்ரீஸ் பண்ண போறேன். பண்ணும்போது என்ன ஆகுது, இது நார்மல். ஸோ ஒரு இப்போ நான் ஒரு 30 டிகிரியில் பார்த்தேன்னா இப்போ ஒரு 40 டிகிரியில் பார்க்க போறேன். அப்படிங்கும்போது என்ன ஆகும், அப்படிங்கும்போது பாருங்க, இப்போ அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா ஆக்சுவலா பெண்ட் ஆகி ஒரு ஆங்கிளை இன்க்ரீஸ் பண்ண இந்த பெண்டிங் அவே பெண்ட் ஆகிறா இது வந்து கூட ஆகிட்டே இருக்கும். ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் என்ன ஆகும், கிராசஸ் ஓவர் த இன்டர்ஃபேஸ். சரிங்களா? அப்ப அந்த ஆங்கிளை தான் என்னன்னு சொல்றோம், கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அப்ப இங்க என்ன ஆயிருக்கு, ரிஃப்ளெக்ஷன், இந்த ரிஃப்ராக்டட் ரே 90 டிகிரிக்கு போயிருக்குது. ஆக்சுவலா திஸ் இஸ் இன்சிடென்ட் ஆங்கிள், இட் இஸ் நார்மல். இன்சிடென்ட் ஆங்கிளா, அப்ப இன்சிடென்ட் ஆங்கிள் ஐசி. இது வந்து இந்த பர்டிகுலர் ஆங்கிள் என்ன ஆயிருக்கு, ஆக்சுவலா ரிஃப்ளெக்டடும் ஆகல, ரிஃப்ராக்ஷனும் ஆகல. ரிஃப்ராக்ஷன் ஆகலாம், ரிஃப்ளெக்டட் ஆகலாம். அதாவது இந்த சர்ஃபேஸ்ல அப்படியே தடவிட்டு போயிருக்கு. சரிங்களா? ஏன் அப்படின்னா இன்சிடென்ட் ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் நான் பார்க்கும்போது, ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் பார்க்கும்போது என்ன ஆகுது, பெண்டு அவே ஆகி என்ன ஆகுது, ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் கிளாஸ்ல ஒட்டின மாதிரி, இந்த வாட்டர் சர்ஃபேஸ்ல ஒட்டின மாதிரி போகுது. சரிங்களா? இப்ப இந்த இதுக்கு நம்ம ஸ்னெல்ஸ் லா யூஸ் பண்ணலாமா? சைன், இப்ப வந்து என்ன பண்ணலாம், இது வந்து மீடியம் 2, இது மீடியம் 1 வச்சுக்கலாமா? ரைட். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் மீடியம் 1 வித் ரெஸ்பெக்ட் டு 2. ஸோ இது வந்து ரேரர், இது வந்து டென்சர்னு தெரியும். சரிங்களா? ஈக்குவல் டு ஸ்னெல்ஸ் லா யூஸ் பண்ற இந்த பாயிண்ட்டுக்கு, ஏன்னா ரிஃப்ராக்ட் ஆயிருக்குல்ல. சரி, அப்ப சைன் ஐசி கிரிட்டிக்கல் ஆங்கிள் டிவைடட் பை சைன் ஆருக்கு பதில் என்ன பண்ணணும், 90 டிகிரி போடணும். சரியா? அப்ப என்ன வருது, சைன் ஐசி டிவைடட் பை 1 வருது. சரிங்களா? அப்ப n1 ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் 1 வித் ரெஸ்பெக்ட் டு 2. இப்போ நான் இதை மாற்றி எழுதுறேன். இப்போ எனக்கு என்ன பண்ண போறேன், 1 பை n ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் 2 வித் ரெஸ்பெக்ட் டு 1 எழுதுனேன்னா சைன் ஐசி. ஆக்சுவலா இதை வந்து ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா நம்ம இப்படி எழுதலாம். சரிங்களா? அப்ப கிரிட்டிக்கல் ஆங்கிள் என்ன வருது, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் 2 வித் ரெஸ்பெக்ட் டு 1 ஈக்குவல் டு 1 பை சைன் ஐசி. சரிங்களா? இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள் ரிஃப்ராக்டும் ஆகல, ரிஃப்ளெக்டும் ஆகல. சரிங்களா? இதுக்கு மேல நீங்க பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உள்ளுக்குள்ள இன்டர்னலா ரிஃப்ளெக்ட் ஆகும். சரிங்களா? உள்ளுக்குள்ள இன்டர்னலா ரிஃப்ளெக்ட் ஆகும், வெளியில பார்க்க முடியாது. உள்ளுக்குள்ள இன்டர்னலா ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த பர்டிகுலர் ஆங்கிளுக்கு மேல நீங்க இன்சிடென்ட் ஆகையில இந்த அப்படியே இந்த சர்ஃபேஸ்ல ஒட்டி போகுது இல்லையா, அது உள்நோக்கி பெண்ட் அவே ஆகும். சரிங்களா? அவ்வளவுதான். இதுதான் நம்ம கிரிட்டிக்கல் ஆங்கிளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.